சச்சின் டெண்டுல்கர் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அப்படி நடந்ததுக்கான காரணம் வந்து அவரோட 16வது வயசில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான். அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அவரோட 16வது வயசுங்க, அதாவது 1989 பாகிஸ்தான் கராச்சியில் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அதில் தான் ஃபஸ்ட்டு சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதில் அவர் ஃபேஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேயே வந்து ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு கிரிக்கெட் பிளேயர் வராரு. யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகார் யூனிஸ், இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் பவுலர் அவர் சச்சின் ஃபேஸ் பண்ணுறாரு. 15வது ரனில் வந்து சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆகுறாரு. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு 16 வயசு பையன் அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் பால், அதுவும் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான ஒரு மேட்ச்சில் தோத்துட்டான் அப்படின்னா எவ்வளோ ஒரு டிப்ரெசிங்காக இருக்கும், எவ்வளோ ஒரு பயமாக இருந்த சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அடுத்த மேட்ச்லேயே போய் 59 ரன் அடித்தார். இதுதாங்க வாட் செட்ஸ் யுவர் ஸ்டேஜ் அபார்ட். நீங்கள் வந்து உங்களோட சின்ன வயசு, எனக்கு இப்போ அனுபவம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக இப்படி போய் நீங்கள் உலகத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அனுபவம் தன்னால் வரும். அந்த வர அனுபவத்தை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டீங்க, அது உங்களுக்கான ஒரு ரெஸ்யூமேவாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் போட்டு கிளைம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் பண்ணது அது ஒரு விஷயம் தான். எனக்கு 16 வயசு தான், எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இந்த விஷயம் இந்த சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு 1000 காரணம் சொல்லி இருந்துட்டு பெஞ்சில் உட்காந்துருக்க முடியும். ஆனால் அங்கே போய் நின்று ஃபேஸ் பண்ணார். அந்த ஃபாஸ்டஸ்ட் பால் வந்து சச்சின் வந்து 15 ரன் அடித்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மேட்ச்சில் போய் 59 ரன் அடிக்க முடியும், அவுட் ஆக மாட்டேன் 15 ரன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 16வது வயசில் வந்து அவர் நினைச்சார். அதை நம்பினார், அதுக்காக போய் நின்னார், அவர் போய் ரிஸ்க் எடுத்தார். அந்த டைம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து ஹெல்மெட் கூட போட மாட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் பாலை வந்து தைரியமாக ஒரு 16 வயசு பையன், 10th ஃபெயில் அந்த பையன், அவன் அடித்து இன்றைக்கி உலகத்திலே கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகிறான் அப்படின்னா வந்து அது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதில் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஏதாவது ஒன்று செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் மாறிடுங்க. ஏன்னா நம்ம நேத்திக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் இன்றைக்கி நம்மளை பற்றியான ஒரு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. நேத்திக்கு நம்ம சூப்பராக பண்ணோம்னா இன்றைக்கி நம்மளால் சூப்பராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளுக்கு உதாரணமாக இருப்போம். ஸோ திங்க் அபவுட் இட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.